ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் பெண்கள் என்கிறதான இந்த புதிய தொடர் தியானத்திற்கு நான் உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். வேதாகமம் முழுவதிலும், குறிப்பாக புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் வளர்ச்சியிலும் பெண்களுடைய பங்கு மிகவும் இன்றியமையாததாக இருந்தது என்பதை ஆங்காங்கே பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையிலே அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தின் நாட்களில் தேவன் குறிப்பான ஒரு நோக்கத்திற்காக எடுத்து பயன்படுத்திய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை குறித்து இன்று நாம் தியானித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். அந்த பெண்ணுடைய பெயர் லீதியாள் என்றும், அவள் எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டாள் என்கிறதான சம்பவமும் அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளை குறித்ததான சம்பவம் சில வசனங்களில் மாத்திரம், அல்லது அவளுடைய பெயர் 2 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் தேவன் அவளை ஒரு வித்தியாசமான நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்தார் என்பதை இந்த தியானத்தின் முடிவிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். லீதியாளை குறித்தும் அவளுடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் எப்படி அவளை பயன்படுத்தினார் என்பதையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் பவுலுக்கும் லீதியாளுக்குமான சந்திப்பு நடைபெறுகிறது என்ற பின்னணியத்தையும் நாம் தியானிக்கும் போது அதை இன்னும் தெளிவாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்திலே இருக்கிறார். பல பட்டணங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்துவிட்டு பிரிகியா மற்றும் கலாத்தியா பகுதிகளிலும் அறிவித்துவிட்டு அவர்கள் ஆசியாவிலே இன்னும் சில பகுதிகளில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்தபோது தேவ ஆவியானவர் அவர்களை தடை பண்ணுகிறார். பின்னர் அவர்கள் பித்தினியா என்கிறதான பகுதிக்கு பிரயாணப்பட முயற்சி செய்கிறார்கள். அங்கும் செல்ல விடாதபடி தேவ ஆவியானவர் தடை பண்ணுகிறார். இப்பொழுது பவுலுக்கும் பவுலை சேர்ந்தவர்களுக்கும் அடுத்து எந்த பகுதிக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதான ஒரு தெளிவு இல்லாத நிலையிலே அவர்கள் த்ரோவா என்கிறதான பட்டணத்திலே ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்கிறார்கள். ஒரு நாள் ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. அந்த தரிசனத்திலே மக்கதோனியா தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதன் பவுலிடத்திலே வந்து, நீர் எங்களுடைய பகுதிகளுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுலிடத்திலே கேட்டுக்கொள்ளுவதாக அந்த தரிசனம் நிறைவடைகிறது. இது நிமித்தமாக தேவ ஆவியானவர் தங்களை மக்கதோனியா தேசத்திற்கு அனுப்ப விரும்புகிறார் என்பதை குறிப்பாக உணர்ந்து கொண்ட பவுலும் பவுலை சேர்ந்தவர்களும் மறுநாளிலே பிரயாணத்தின் இறுதியிலே மக்கதோனியா தேசத்திலே இருந்த ஒரு தலைமை பட்டணமான பிலிப்பி என்கிறதான பட்டணத்திற்கு வந்து சேருகிறார்கள். இந்த பிலிப்பி பட்டணம் ரோமர்களால் நிறைந்திருந்த ஒரு பட்டணம். சில 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த பிலிப்பி பட்டணமானது ரோமர்களால் கைப்பற்றப்பட்டிருந்தபடியினால், அந்த பட்டணம் செழிப்பான பகுதியாகவும் இருந்தபடியினால் அங்கே ரோம அரசாங்கத்தால் மிகுதியாக ரோமர்கள் குடியேற்றப்பட்டிருந்தார்கள். மற்ற மார்க்கத்தார் மிக மிக சொற்பமானவர்களே. குறிப்பாக அங்கே யூதர்கள் அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. பவுலுடைய இதற்கு முந்தைய மிஷனரி பிரயாணங்களை நாம் சற்று திரும்பி பார்க்கும்போது, குறிப்பாக பவுலும் பர்னபாவும் இணைந்து சென்ற எல்லா பகுதிகளிலும் யூதர்கள் மிகுதியாக காணப்பட்டார்கள். அந்த பகுதிகளிலெல்லாம் யூதருடைய ஜெப ஆலயம் ஒன்றும் இருந்தது. பவுலும் பர்னபாவும் பல முறை யூதருடைய ஜெப ஆலயங்களிலே சென்றுதான் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஒரு சிலர் அங்கே இயேசுவே மேசியா என்று ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அங்கே எதிர்ப்பு உருவாகும் பட்சத்திலே அவர்கள் ஆலயத்தை விட்டுவிட்டு வெளியே சென்று மற்ற புறஜாதிகளுக்கும் ஆங்காங்கே சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆக அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு அஸ்திபாரமாக உதவி செய்வதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த பிலிப்பி பட்டணம் முற்றிலும் ரோமர்களால் நிறைந்திருந்த பட்டணம் என்பதால் அங்கே யூதர்களுடைய ஜெப ஆலயம் ஒன்றும் இல்லாத ஒரு பட்டணமாகவும் இருந்தபடியினால், இப்படி அந்த பகுதியிலே ஊழியத்தை செய்ய போகிறோம் என்கிறதான ஒரு தெளிவான கண்ணோட்டம் அல்லது தெளிவான வழி அவர்களுக்கு தென்படாமல் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு.
ஆனாலும் தேவ ஆவியானவர் நடத்துகிறார் என்கிறதான ஒரே உறுதியோடு கூட அங்கே பிலிப்பி பட்டணத்திற்கு வந்துவிட்டார்கள். எங்கே தங்கியிருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் தவறாமல் செய்தார்கள். அந்த பிலிப்பி பட்டணத்திலே இருந்த ஆற்றங்கரையிலே பவுலும் பவுலோடு இருந்த சகோதரர்களும் வழக்கமாக இணைந்து ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அப்படி அவர்கள் ஒரு ஓய்வு நாளிலே ஒரு சிறு கூட்ட பெண்களை அங்கே சந்திக்கிறார்கள். அந்த ஆற்றங்கரையிலே கூடி வந்திருந்த அந்த பெண்களிடத்திலே முதலாவது அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அந்த பெண்கள் கூட்டத்திலே லீதியாள் என்கிறதான ஒரு பெண்ணும் சுவிசேஷ வசனங்களை கேட்டபோது அவள் அந்த வெளிச்சத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே தேவ பிள்ளையாக மாறுகிறாள். அவள் மட்டுமன்றி அவளோடு இணைந்து அவள் வீட்டார் அனைவரும் ஞான ஸ்நானம் பெற்று கொண்டார்கள். பின்னர் பவுலையும் பவுலோடு இருந்த சகோதரர்களையும் தன்னுடைய வீட்டிலே அவள் தங்க வைத்து அவளுடைய வீட்டில்தான் முதலாவது அங்கே ஒரு சபை உருவாகிறது என்கிறதான சம்பவத்தையும் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இதை வாசிக்கும்போது எல்லா இடங்களிலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், அப்படித்தான் இந்த பெண்ணும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள் என்பது போன்ற ஒரு சாதாரண சம்பவமாக அது காணப்பட்டாலும் இதற்கு பின்னர் தேவ ஆவியானவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை அவர் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லுகிறார் என்கிறதான விவரங்களை இதை ஆழ்ந்து தியானிக்கும் போது நமக்கு விளங்கும். இந்த லீதியாளை குறித்து இந்த வசனங்களிலே 3 குறிப்புகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லீதியாளுடைய குடும்ப பின்னணி என்ன என்கிறதான விவரங்கள் நமக்கு கொடுக்கப்பெறவில்லை. ஆனாலும் 14வது வசனத்திலே இவள் தியத்தீரா ஊரை சேர்ந்தவள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லீதியாளை குறித்து நமக்கு கிடைத்திருக்கிற முதலாவது குறிப்பு அவள் தியத்தீரா ஊரை சேர்ந்தவள். ஆனால் பவுலும் மற்றவர்களும் இப்பொழுது இருப்பது பிலிப்பி பட்டணத்திலே இருக்கிறார்கள். இந்த தியத்தீரா என்பது ஏசியா மைனர் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே இருந்த ஒரு சிறிய பட்டணமாகும். ஆனால் இந்த தியத்தீரா ஊரை சேர்ந்த லீதியாள் தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் தன் சொந்த ஜனத்தையும் தன் சொந்த தேசத்தையும் விட்டுவிட்டு பல மைல் தொலைவில் உள்ள இந்த பிலிப்பி பட்டணத்திலே வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக தங்கியிருக்கிறாள். என்ன காரணம்? அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 2வது குறிப்பு அவள் இரத்தாம்பரம் விற்கிறவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தியத்தீரா பட்டணம் இருக்கிறதே, இந்த தியத்தீரா இரத்தாம்பர உற்பத்தியிலும் இரத்தாம்பர விற்பனைக்கும் மிகவும் பெயர் பெற்ற ஒரு பகுதியாக அந்த நாட்களிலே காணப்பட்டது என்பதை பல சரித்திர குறிப்புகள் உணர்த்துகிறது. இந்த இரத்தாம்பரம் என்பது மிகுதியாக செல்வந்தர்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருளாகும். ஆகவே இந்த வியாபாரம் என்பது அதிகமான செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக அந்த நாட்களிலே காணப்பட்டது. இந்த தியத்தீரா பகுதியிலே உற்பத்தி செய்யப்படுகிற இரத்தாம்பரத்தை விற்கிற ஒரு வியாபார குடும்ப பின்னணியத்திலிருந்து இந்த லீதியாள் வந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படியாக அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே பிலிப்பி பட்டணத்திலே இந்த இரத்தாம்பரத்திற்கான வரவேற்பும் தன்னுடைய வியாபார எல்லையை விரிவாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை கண்ட லீதியாள் தன்னுடைய வியாபாரத்து நிமித்தமாக தன் சொந்த தேசத்தை விட்டு பிலிப்பி பட்டணத்திற்கு புலம்பெயர்ந்திருந்த ஒரு பெண் என்பதை இந்த குறிப்பின் மூலம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆக இந்த லீதியாள் தியத்தீரா என்னும் ஊரை சேர்ந்தவள். இரத்தாம்பர விற்பனையிலே ஈடுபட்டிருந்தபடியினால் தன்னுடைய வியாபார எல்லையை விரிவாக்கும் நோக்கத்தோடு கூட பிலிப்பி பட்டணத்திலே அவள் தங்கியிருக்கிறாள். அவளை குறித்து 3வதாக சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பு மிகவும் முக்கியமானது. அது என்ன? அவள் தேவனுக்கு பயந்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி பவுலுக்கும் லீதியாளுக்குமான சந்திப்பு எங்கே நடைபெற்றது என்றால் அது ஒரு ஆற்றங்கரையிலே நடைபெற்றது. குறிப்பாக ஆற்றங்கரைக்கு பெண்கள் எதற்கு வருவார்கள்? இன்றைக்கு போல வசதி வாய்ப்புகள் இல்லாத நாட்களிலே அந்த காலங்களிலே
ஒரு பட்டணத்திலே ஆறு இருக்குமானால் அதுதான் அவர்களுக்கு நீர் ஆதாரமாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே பெண்கள் தண்ணீர் மொள்வதற்கு அந்த பகுதிக்கு வந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த பகுதியிலே குறிப்பாக ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அது என்ன? ஓய்வு நாளிலே ஆற்றங்கரையிலே சில பெண்கள் கூடி வந்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த லீதியாள் தேவனுக்கு பயந்தவள் என்பதாக. ஆகவே இந்த லீதியாள் பிலிப்பி பட்டணத்திலே ரோமர்கள் நிறைந்த பகுதியிலே வாழ்ந்து வந்தாலும் இவள் ஒரு யூத பெண்ணாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு, அல்லது புற மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கத்தை தழுவிய ஒரு பெண்ணாக இருந்திருக்கவும் வாய்ப்பு உண்டு. எனவேதான் அவள் யெகோவா தேவனை வழிபடுகிறவளாகவும் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு பெண்ணாகவும் வேதம் நமக்கு அவளை குறித்து அடையாளம் காட்டுகிறது. இந்த பின்னணியத்தோடு கூட அவர்கள் ஏன் குறிப்பாக ஓய்வு நாளிலே சில பெண்களாக ஆற்றங்கரையிலே கூடி வந்தார்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, அன்றைக்கு பிலிப்பி பட்டணத்திலே யூதர்களுடைய ஜெப ஆலயம் ஒன்றும் அவர்களுக்கு இல்லை. அன்றைய யூத மார்க்கத்தின் வழக்கத்தின்படி அவர்கள் ஒரு யூத ஜெப ஆலயத்தை உருவாக்க வேண்டுமானால் குறைந்தது 10 ஆண் அங்கத்தினர்கள் அவர்களுக்கு அவசியம். அப்படி இல்லாத பட்சத்திலே அவர்கள் ஓய்வு நாளை எப்படி அனுசரித்தார்கள்? பொதுவாக ஏதோ ஒரு இடத்திலே கூடி அல்லது தங்களுடைய வீடுகளிலேயே ஒன்றாக கூடி ஓய்வு நாளை அவர்கள் கருத்தாக அனுசரித்து வந்தனர். அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் லீதியாலும் அவளோடு இருந்த ஒருவேளை அவளுடைய நண்பர்களாயிருக்கலாம், அவளுடைய வீட்டில் இருந்த வேலை செய்கிறவர்களாயிருக்கலாம், அவளுடைய வீட்டாராயிருக்கலாம், அவர்கள் கூடி ஓய்வு நாளை அனுசரிக்கும்படியாக அந்த ஆற்றங்கரையிலே கூடி வந்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில்தான் வழக்கத்தின்படி தாங்கள் ஜெபிக்க பவுலோடு இருந்த சகோதரர்களும் அந்த பகுதிக்கு வந்தபோது அவர்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் யூதர்கள் என்று அறிந்து கொண்டபோது அங்கே அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் இருந்தவர்களில் லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்னர் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் லீதியாள் மட்டுமல்ல, அவள் வீட்டார் அனைவரும் மனம் திரும்புகிறார்கள். அந்த பட்டணத்திலே பல பெண்கள் இருந்தார்களே, அங்கும் கூட ஒரு சிறு கூட்டமாக சில பெண்கள் கூடி வந்திருக்கிறார்கள். ஆனால் தேவ ஆவியானவர் ஏன் குறிப்பாக லீதியாளை அங்கே நமக்கு அடையாளம் காண்பிக்கிறார்? இந்த லீதியாளுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கும் போது ஒரு 5 முக்கியமான ஆவிக்குரிய குணாதிசயங்களை அவளுக்குள் நம்மால் பார்க்க முடியும். முதலாவதாக, இந்த லீதியாள் எந்த நிலையில் இருந்தாலும் பிறரோடு கூட ஒரு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருந்த ஒரு பெண். அந்த அதிகாரத்தின் 13வது வசனத்திலே அவர்கள் ஓய்வு நாளிலே சில பெண்களோடு கூட லீதியாள் அந்த ஆற்றங்கரைக்கு கூடி வந்திருக்கிறாள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றும் கூட நாம் வேடிக்கையாக சொல்லுவதுண்டு, என்ன, ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சேர்ந்தாலே அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக போகிறது என்கிறதான கண்ணோட்டம்தான் இன்றைக்கும் அது நிலவுகிறது. அன்றைக்கும் அதிலே மாற்றம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த சம்பவத்தை நோக்கி பாருங்கள். அது குறிப்பாக ஒரு ஓய்வு நாளாய் இருக்கிறது. அந்த ஓய்வு நாளிலே அவர்களுக்கு தேவனுடைய ஆலயம் ஒன்று அங்கே இல்லாத பட்சத்திலே லீதியாலும் மற்ற ஸ்திரீகளும் கூட வீடுகளிலே தங்கியிருக்காமல் அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், ஓய்வு நாளை கருத்தாய் அனுசரிக்க வேண்டும் என்கிறதான குறிக்கோளோடு கூட தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை வீணடிக்காமல் அங்கே ஆற்றங்கரையிலே கூடி வந்திருக்கிறார்கள். ஆக லீதியாள் சமுதாயத்திலே ஆஸ்தியோடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழ்ந்த ஒரு பெண். சமுதாயத்திலே தன் சொந்த வியாபாரத்தை கட்டமைத்திருக்கிறபடியினால் நல்ல அந்தஸ்தோடு காணப்பட்ட ஒரு பெண். ஆனால் எந்த நிலையில் அவள் வாழ்ந்தாலும் பிறரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்திலே காணப்பட்ட ஒரு பெண். எனவேதான் குறிப்பாக ஓய்வு நாளிலே தன்னுடைய வியாபாரத்தின் எல்லா அலுவல்களையும் விட்டுவிட்டு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னோடு இருந்த ஸ்திரீகள் எல்லாரோடும் கூட இணைந்து ஒரு சராசரி பெண்ணாக, ஒரு சாதாரண பெண்ணாக
அந்த ஆற்றங்கரையிலே வந்து உட்கார்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் ஓரளவிற்கு ஆஸ்தியோடும் அந்தஸ்தோடும் பெருகிவிட்டாலே நம்முடைய மற்ற மனிதர்களோடுள்ள ஐக்கியம் சிதைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தேவனோடு நான் ஐக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்மை சுற்றி இருக்கிற மற்ற மக்களோடு சக குடும்பத்தாரோடு சரியான ஐக்கியத்தை நம்மால் காத்து கொள்ள முடியவில்லை என்றால் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருப்பதிலே என்ன பயன்? ஆனால் லீதியாளை நோக்கி பாருங்கள். அவள் வியாபாரம் செய்கிற ஒரு பெண், நல்ல ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோடு அந்தஸ்தோடு வாழ்ந்த ஒரு பெண். ஆனாலும் பிற மனிதர்களோடு ஒரு சராசரி மனுஷியாக அவள் இணைந்து அன்றைக்கு ஆற்றங்கரையிலே கூடி வந்திருக்கிறாள் என்பதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது, அவளுக்குள் காணப்பட்ட ஒரு குணாதிசயம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை தேடுவதிலே கவனமாயிருந்த ஒரு பெண். அவளுடைய சூழ்நிலையை சற்று யோசித்து பாருங்கள். அவளுடைய சொந்த ஊர் தியத்தீரா, ஆனால் இப்போது இருப்பது பிலிப்பி பட்டணத்திலே இருக்கிறாள். இங்கே யூதருக்கான ஜெப ஆலயம் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் தேவனை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒருவேளை அவள் ஓய்வு நாளை அனுசரிக்காமல் போனாலும் அவளை கேள்வி கேட்பதற்கும் இங்கே யூதர்களுடைய கூட்டம் மிகுதியாக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் தன் இஷ்டப்படி வாழ்ந்திருக்க முடியும். தன்னை பார்ப்பதற்கு யாருமில்லை, கேள்வி கேட்பதற்கும் எந்த மனிதர்களும் இல்லை என்கிறதான சூழ்நிலையிலே அவள் எப்படியும் வாழ்ந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனாலும் கூட தான் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் தன்னுடைய அடையாளத்தை இழந்து போகாமல், தான் ஒரு யூத பெண்மணி அல்லது யெகோவா தேவனை வழிபடுகிற ஒரு பெண்மணி என்கிறதான பார்வை அவளுக்குள் வேரூன்றி இருந்தபடியினால் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்வதில் அவள் தவறாமல் இருந்தபடியினால்தான் அன்றைய ஓய்வு நாளிலே அவள் பிற ஸ்திரீகளோடு கூட அந்த ஆற்றங்கரையிலே தேவனை தேடும்படி கூடி வந்திருந்தாள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆக இரண்டாவது, இந்த லீதியாளிடத்திலே காணப்பட்ட குணாதிசயம், எந்த சூழ்நிலையிலும் தேவனை தேடுவதிலே கவனமாயிருந்த ஒரு பெண். இன்றைக்கும் கூட மனிதர்கள் நம்மை பார்க்கும்போது நாம் தேவ பக்தியுள்ளவர்களாக நடந்து கொள்ளுவது இயற்கை. ஆனால் யாரும் பார்க்காத சூழ்நிலையிலே அல்லது நம்முடைய சொந்த குடும்பம், நம்முடைய சொந்த தேசத்தையெல்லாம் விட்டுவிட்டு வேறொரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுக்கும் நமக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவேளை அது சரியாக இல்லாத இருக்கும் பட்சத்திலே லீதியாளை நோக்கி பாருங்கள். அவள் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்தபடியினால்தான் தேவன் லீதியாளை தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக, லீதியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், தேவன் அவளுடைய இருதயத்தை திறந்தபோது தேவனுக்கு முற்றிலுமாக இடம் கொடுத்த ஒரு பெண். அந்த 14ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார் என்பதாக. இன்றைக்கும் கூட தேவன் அநேகருடைய இருதயத்தை திறக்கிறார். எல்லாருக்கும் அவர் சமீபமாகத்தான் இருக்கிறார். அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாரோடும் பேசுகிறவராகத்தான் இருக்கிறார். பல முறை நம்மோடு கூட அவர் பல காரணங்களுக்காக இடைப்பட்டிருக்கிறார். ஆனால் யார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு செவி கொடுத்து அதன்படி செய்யத்தக்கதாக அவருக்கு முற்றிலுமாக தன் இருதயத்திலே இடம் கொடுக்கிறார்களோ அவர்களை கொண்டு தான் தேவன் கிரியை செய்ய முடியும். தேவன் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். லீதியாலும் அந்த சுவிசேஷ வசனத்திற்கு முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுத்து தன் இருதயத்திலே தேவனுக்கு இடம் கொடுத்தாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களை, உங்களோடும் கூட பல முறை தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக, தம்முடைய ஊழியர்கள் மூலமாக இடைப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. பல முறை தேவன் உங்களுடைய இருதயத்தை திறந்திருக்கவும் வாய்ப்பு உண்டு. ஆனால் எந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட நீங்கள் அதற்கு முற்றிலுமாக லீதியாளை போல ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்று யோசித்து பார்ப்பீர்களானால் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கும்.
இன்றைக்கும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய சத்தத்தை பலமுறை கேட்டும் தேவ எச்சரிப்பை பலமுறை பெற்றும் இன்று வரை உங்கள் இருதயத்தை முற்றிலுமாக தேவனுக்கு திறந்து கொடுக்காமல் இருப்பீர்களானால் லீதியாளுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். அவள் தேவனுக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தால் தேவன் அவளை ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக எடுத்து பயன்படுத்தினார். நான்காவதாக அவளிடத்திலே காணப்பட்ட ஒரு குணாதிசயம் சாட்சியுள்ள வாழ்க்கை. அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். ஆனால் அடுத்த வசனத்திலே அவளும் அவளுடைய வீட்டார் அனைவரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வீட்டார் அனைவரும் என்கிறதான வார்த்தை ஆங்கிலத்திலே ஹவுஸ் ஹோல்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்பது ஏதோ அவளுடைய குடும்பத்தார் மட்டுமல்ல, அவளுடைய வீட்டிலே தங்கியிருக்கிற உறவின் முறையானவர்கள், குடும்பத்தார் மற்றும் அவள் வீட்டிலே வேலை செய்கிற எல்லாரையும் சேர்த்து குறிக்கிற ஒரு சொல்லாகும். ஆக இந்த லீதியாள் என்கிறதான ஒரு பெண்ணுடைய மனம் திரும்புதல் அநேகரை தேவனுக்குள் கொண்டு வருகிறதா இருந்தது. அந்த அளவிற்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் லீதியாளுடைய வாழ்க்கை அவர்களுக்குள் காணப்பட்டிருக்க வேண்டும். எப்படி என்றால், எல்லாரும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அந்த ஆற்றங்கரையிலே வந்து வசனத்தை கேட்டவர்களிலே அவளுடைய வீட்டார் அனைவரும் இருந்திருக்கவும் வாய்ப்பு உண்டு. அங்கே ஒரு பெண்ணுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். அவள் வசனத்திற்கு செவி கொடுக்கிறாள். அவளுடைய சாட்சியின் ஜீவியத்தை இதுவரை பார்த்திருந்த அந்த வீட்டார் அனைவருக்கும் லீதியால் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை தாங்களும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தடையும் அவர்களுக்கு காணப்படவில்லை. அவளும் கூட தான் பெற்ற சந்தோஷத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அவளுடைய வீட்டார் அனைவரும் கூட அவளுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்றால் அது எத்தனை ஆச்சரியமான காரியம் என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய வீட்டார் அனைவரும் தேவனை ஏற்றுக்கொண்டு நாம் பெற்ற இந்த இரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள் வருவதற்கு தடையாயிருப்பது நம்முடைய சாட்சியில்லாத வாழ்க்கையே என்பதிலே சந்தேகமில்லை. தேவனை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் நாம் உலக பிரகாரமாக தேவனற்றவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல தருணங்களிலே. ஆனால் லீதியாளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் இருந்தபடியினால் அவளோடு இணைந்து அவள் வீட்டார் அனைவரும் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு அவளுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை ஒரு ஏதுவாக அங்கே அமைந்திருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஐந்தாவதாக அவளுக்குள் காணப்பட்ட ஒரு முக்கியமான குணாதிசயம், அவள் அந்த பவுலும் பவுலை சேர்ந்தவர்களையும் அன்றுதான் முதலில் சந்திக்கிறாள். ஒருவேளை அதற்கு பின்னரும் பல சந்திப்புகள் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுலையும் பவுலோடு இருந்தவர்களையும் பார்த்து அவள் கேட்கிறாள், நீங்கள் என்னை தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று கண்டீர்களானால் என்னுடைய வீட்டிலே வந்து தங்கியிருக்கலாமே என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். ஆக தேவனுடைய வேலைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமானத்திற்காக என்னால் இயன்றதை நானும் செய்ய வேண்டும் என்பதிலே தெளிவான பார்வை உடையவள் இந்த லீதியாள். ஏதோ நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொண்டேன், நித்திய ஜீவனுக்கு உரியவளாக நான் மாறிவிட்டேன் என்கிறதான சந்தோஷத்தோடு கூட என் வீட்டார் அனைவரும் கூட போது மாறிவிட்டார்கள், அது போதும் என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தன்னை அடைத்து கொள்ள விரும்பாமல் பவுலையும் இந்த சகோதரர்களையும் தேவ ஆவியானவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த பகுதிக்கு அனுப்பியிருக்கிறார். நான் மட்டும் இங்கே இருந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்துவிட முடியாது. இந்த சகோதரர்கள் மூலமாக தேவன் இன்னும் பல காரியங்களை இந்த பட்டணத்திலே செய்வதற்காக இவர்களை அனுப்பியிருக்கிறார். அந்த நோக்கம் முற்றிலுமாக நிறைவேற வேண்டுமானால் முதலாவது இந்த சகோதரர்கள் தங்குவதற்கு ஒரு இடம் தேவை. அதை நான் ஏன் கொடுக்கக்கூடாது என்கிறதான வெளிப்பாடு அந்த லீதியாளுக்கு இருந்தது.
தேவையுள்ள ஊழியர்கள், தேவையுள்ள மனிதர்கள் தன்னிடத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். அதுவும் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறவர்கள். இவர்களுக்கு நான் உதவி செய்யாவிட்டால் யார் உதவி செய்வது? இந்த பட்டணத்திலே வேறு யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்திலே என்னிடத்திலே வீடு இருக்கிறது, தங்குவதற்கு இட வசதி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய வீட்டை திறந்து கொடுப்பதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லி உண்மையாய் முன்வந்த ஒரு பெண் இந்த லீதியாள். அத்தனை பேரையும் சேர்த்து கொள்வதற்கு பவுலோடு கூட, இதற்கு முந்தைய பகுதியை நீங்கள் வாசிக்கும்போது பவுலோடு கூட சீலா, லூக்கா மற்றும் தீமோத்தேயு, குறைந்தது ஒரு 4 பேராவது இருந்திருப்பார்கள். அந்த 4 பேரையும் சேர்த்து கொள்ளுகிறதான அளவிற்கு அவளுடைய வீடு நல்ல வசதியான வீடாக இருந்திருக்க வேண்டும். ஏற்கனவே அவள் வியாபாரம் செய்கிற பெண் என்று நாம் பார்த்தோம். எனவே பவுலும் பவுலை சேர்ந்தவர்களையும் அவள் வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். பவுலும் பவுலை சேர்ந்தவர்களும் கூட அவர்களாக சென்று லீதியாளிடத்திலே எந்த உதவியையும் கேட்கவில்லை. அவர்களுக்கு தெரியும், தேவ ஆவியானவர் இந்த பிலிப்பி பட்டணத்திற்கு எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நடத்தி கொண்டு வந்தவர் கடைசி வரை, அவருடைய நோக்கம் நிறைவேறும் வரை எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர் என்பது பவுலுக்கும் பவுலை சேர்ந்தவர்களுக்கும் தெரியும். தேவ ஆவியானவர் லீதியாளுடைய உள்ளத்திலே பேசி அவர்களுடைய தேவையை சந்திப்பதற்கு அங்கே உண்மையுள்ளவராயிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் லீதியாள் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை மிகவும் ஆச்சரியமானது. அவள் சொல்லுகிறார், என்னுடைய வீட்டை வந்து பாருங்கள், அது மிகவும் விஸ்தாரமான வீடு. நீங்கள் தங்குவதற்கு ஏற்ற எல்லா வசதிகளையும் நான் செய்து தருகிறேன். உங்களுடைய ஊழியத்திற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது இந்த பட்டணத்திலே ஒரு முக்கிய பகுதியிலே என்னுடைய வீடு அமைந்திருக்கிறது என்றெல்லாம் அவள் கதை சொல்லவில்லை. அவள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவள் என்று நீங்கள் காண்பீர்களானால். எத்தனை பெரிய அறிக்கை! சற்று யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உண்மையிலே தேவனிடத்திலே விசுவாசம் உள்ள ஒரு பரிசுத்தமான பெண் என்பதை உங்களால் பார்க்க முடிகிறதென்றால் நீங்கள் என்னுடைய வீட்டிலே வந்து தங்குங்கள் என்று சொல்லி அவள் வருந்தி கேட்கிறாள். எப்படி பவுலாலும் மற்ற சகோதரர்களாலும் மறுத்திருக்க முடியும்? பின்னர் பவுலும் பவுலோடு இருந்தவர்களும் லீதியாளுடைய வீட்டில்தான் தங்கியிருந்து அந்த வீட்டில்தானே முதலாக பிலிப்பி பட்டணத்திலே ஒரு வீட்டு சபை அங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, பவுலுக்கும் பவுலை சேர்ந்தவர்களுக்கும் தேவன் ஏன் யாரும் அறியாத அந்த பட்டணத்திற்கு அனுப்ப போகிறார் என்கிறதான விவரம் அன்றைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர்கள் தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அப்படியே கடந்து சென்றபடியினால் அந்த பட்டணத்திலே முதல் கனியாக இன்றைக்கு லீதியாள் என்கிறதான ஒரு பெண் மாற்றப்பட்டிருக்கிறாள். அவளுடைய வீட்டார் அனைவரும் தேவ பிள்ளைகளாகி இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று ஒரு வீட்டையும் அவர்களுக்கு கொடுத்து அங்கேயே ஆராதனையும் நடக்க ஆரம்பிக்கிறது. நான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன், லீதியாளை ஆண்டவர் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக எடுத்து பயன்படுத்தினார் என்பதாக. அது என்ன நோக்கம்? இதுவரை பவுலுடைய ஊழிய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது ஆசியா கண்டத்தையும் அன்றைக்கிருந்த ஏசியா மைனர் என்று சொல்லுகிற பகுதிகளையும் அதை சுற்றியிருந்த பகுதிகளிலும் மட்டுமே சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. பிலிப்பி பட்டணத்திலே இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அங்கே ஒரு சபையும் லீதியாளுடைய வீட்டிலே உருவானது நிமித்தம் அது ஐரோப்பா கண்டத்திலே சுவிசேஷத்தை கொண்டு செல்லுவதற்கான ஒரு வாசலாக அமைந்தது என்று சொல்ல வேண்டும். முற்றிலும் மாறுபட்ட ஒரு பகுதிக்கு பவுலையும் பவுலை சேர்ந்தவர்களையும் தேவன் கொண்டு சென்று அந்த ஐரோப்பா கண்டத்திற்கும் சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்திற்கு அஸ்திபாரமாக அங்கே லீதியாள் என்கிறதான ஒரு பெண்ணை அந்த பகுதியிலே தேவன் முதல் கனியாக அங்கே தெரிந்தெடுத்தார் என்பது எத்தனை ஆச்சரியமான காரியம். அதற்கு பின்னரும் கூட அங்கே பவுலும் பவுலை சேர்ந்தவர்களும் அநேக நாட்கள் அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம்.
அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசிக்கும்போது அங்குதான் பவுலும் சீலாவும் கூட சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள். ராத்திரியிலே தேவன் அற்புதமாக அவர்களை விடுவித்தார். அடுத்த நாளிலே சிறை கைதிகளும் சிறைச்சாலை தலைவனும் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆற்றங்கரையிலே ஆரம்பிக்கப்பட்ட ஜெபம் ஒரு வீட்டு சபையாக உருவெடுத்தது. வீட்டு சபையாக உருவெடுத்த அந்த சபை இன்றைக்கு பல ஆண்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னரும் கூட பவுலும் சீலாவும் அந்த லீதியாளுடைய வீட்டிற்குத்தான் வந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த சபை வளர்ந்து பெருகியது. பவுல் சில நாட்கள் அங்கே இருந்துவிட்டு அவர்கள் பிற பகுதிகளுக்கு கடந்து சென்று விட்டார்கள். லீதியால் என்கிற முதல் கனியிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை வளர்ந்து பெருகியது. பல ஆண்டுகள் கழித்து பவுல் இப்பொழுது ரோமாபுரியிலே வீட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் கூட இந்த பிலிப்பி சபை மக்களுக்கு பவுல் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்திலே அவர் குறிப்பாக எழுதுகிற ஒரு காரியம், இந்த பிலிப்பி சபை மக்கள் பவுலுக்கு பல தருணங்களிலே பொருளாதார உதவியை செய்து அவருடைய மிஷனரி பிரயாணங்களை தாங்கியவர்கள் என்பதை, அந்த உதவிகளுக்காக அவர் நன்றி தெரிவிக்கும் வகையிலே அந்த பிலிப்பியர் நிருபத்தை அவர் எழுதுவதை நம்மால் பார்க்க முடியும். லீதியாள் என்கிறதான ஒரு தனி பெண்ணுடைய இருதயத்தை தேவன் திறந்தது நிமித்தம் அவள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு சபை உருவானது. அந்த சபை பல ஊழியங்களை தாங்குகிற ஒரு சபையாக, ஐரோப்பா கண்டத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் ஒரு வாசலாகவும் அமைந்தது என்று சொல்லுவோமானால் அது மிகையாகாது. இன்னொரு ரகசியத்தையும் வேதத்திலே நம்மால் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது 3வது அதிகாரத்திலே 7 சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதிலே ஒரு சபை தியத்தீரா சபை. இந்த தியத்தீரா சபையை எந்த அப்போஸ்தலன் ஆரம்பித்தான் என்கிறதான விவரங்கள் நமக்கு கொடுக்கப்பெறவில்லை. ஆனால் ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த தியத்தீரா பட்டணத்தை சேர்ந்த லீதியாள் தான் மட்டும் ரட்சிக்கப்பட்டதல்லாமல் தன்னுடைய வீட்டார் அனைவரையும் தேவனுக்கு திருப்பினாலே, ஒருவேளை அவள் பின்னாட்களில் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு சபையை உருவாக்கி இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அல்லது அந்த தியத்தீரா ஊராளாகிய லீதியாளுடைய வீட்டில் இருந்த யாரோ ஒருவர் இந்த பகுதிக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே ஒரு சபையை உருவாக்கி இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு என்று சொல்லி வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, லீதியாள் சமுதாயத்திலே அந்தஸ்தோடும் ஆஸ்தியோடும் ஐஸ்வர்யத்தோடும் போட்டிகள் நிறைந்த அந்த காலகட்டத்திலே, வசதிகள் வாய்ப்புகள் இல்லாத அந்த காலகட்டத்திலே தன் கையால் தன் சொந்த காலால் ஒரு வியாபாரத்தை கட்டமைத்திருந்த ஒரு பெண். அப்படிப்பட்ட ஒரு பெண் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவளாக காணப்பட்டபடியினால் அவளை தேவன் தெரிந்து கொண்டு ஐரோப்பா கண்டத்திற்கு சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுவதற்கு நுழைவாயிலாக அமைந்த பிலிப்பி பட்டணத்திலே அவள் மூலம் ஒரு சபையை உருவாக்கி தேவனுடைய சுவிசேஷ பிரபல்யத்திற்கு அவளை பயன்படுத்தினார் என்பது எத்தனை ஆச்சரியம்! பவுலுடைய ஊழியமும் ஆசியா கண்டத்தை விட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு லீதியாள் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தாள் என்பதிலே சந்தேகமில்லை. நீங்களும் நானும் கூட ஒரு லீதியாளாக இன்றைக்கும் மாற முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது பிறரோடு நல்ல ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுவோம். எந்த சூழ்நிலையிலும் தேவனை தேடுவதிலே ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய குடும்பத்தாரின் மத்தியிலே சாட்சியுள்ள ஜீவியத்தை காத்துக்கொள்ளுவோம். தேவையுள்ள தேவனுடைய ஊழியங்களை தாங்குவதிலே கவனம் செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது.